ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து தம்பி ஹாஸ்டல் போன வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். தம்பிக்கு வந்துட்டு ஹாஸ்டல் போகிறது ரொம்ப ஹாப்பியாக கிளம்புனார். நான் தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். 2 மாதம் லீவில் இருந்துட்டு எப்படி போவானோ அழுவானோ அப்படியெல்லாம் யோசித்தேன். பட் அவர் ஹாப்பியாக முந்தின நாள் நைட்லேருந்தே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. எனக்கு இது வேணும் அது வேணும்னு மட்டும் லிஸ்ட்டு விட்டதை மட்டும் டு டூ லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு இருந்தாருங்க. எழுதியதுக்கப்புறமா அடுத்த நாள் மார்னிங் பேலன்ஸ் இருந்து அயன் பண்ணுற கிளாத் இதெல்லாம் வந்து அம்மா அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து மார்னிங்க்கு வந்து வெறும் தோசை மட்டும் சுட்டு தக்காளி சட்னி வச்சுருந்தேன். இன்னும் வீடு வந்து நீட்டாகவே இல்லைங்க. இவரையும் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்து தான் கொஞ்சம் வேலையெல்லாம் பேலன்ஸ் இருக்குது, அது எல்லாமே பண்ணணும். அதுக்குள்ளே தம்பிக்கு பிடிச்ச சிக்கன் செய்யலாம்னு சொல்லி நான் கிச்சனுக்குள்ளே போனோன்னே, அம்மா நான் கட் பண்ணி தரேன் நீ சமைக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நின்றுட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தக்காளி ரசமும் சிக்கன் கிரேவி கிடையாதுங்க, இது சிக்கன் வரட்டல்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியாக சோம்பேறி சிக்கனை விட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எங்கள் வீட்டில் எப்பாவது மழை பெஞ்சா இல்லாட்டி திடீர்னு சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும், கடகடன்னு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து செய்வோம். அந்த சிக்கன் தான் அவனுக்கு செஞ்சுருந்தேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பேனில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயம் 4 வரமிளகாயும் கிள்ளி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணுன்னா நம்ம எண்ணெய் கம்மி பண்ணிக்கலாம். யங்ஸ்டர்ஸாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தென் இதுக்குள்ளே வந்து பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இதில் நிறையா மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் போடவே கூடாது. சிக்கன் மசாலா தூள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே போடக்கூடாதுங்க. அது ரொம்ப சட்டிலாக இருக்கும், பட் கிரேவி மாதிரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனுமே இதுக்குள்ளே கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நார்மல் மிளகாய் தூளுமே சேர்த்திருக்கேன். கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்பைஸாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே செம காரமாக இருக்கும். நம்ம வரமிளகாயும் போட்டிருக்கோம், மிளகாத்தூளும் போடுறோங்கிறப்போ நல்ல காரமாக வரும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா லைட்டாக சாட்டே பண்ணி கொடுத்திங்கன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வரும். அதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது கிரேவி மாதிரி வேணால் லைட்டாக தண்ணி இருக்கப்பவே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரையாக எடுப்போங்க, அந்த மாதிரி வேணும்னாலும் நல்லா வந்து சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா சுண்டி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது சப்பாத்தி தோசை அதுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் சிக்கன் பிரியர்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் தம்பி சிக்கன் பிரியர், பட் பாப்பா வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. எப்போவுமே சண்டே செஞ்சால் 2 வெரைட்டியாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள் யார் வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா தம்பியுமே வந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. அந்த திங்ஸுமே இடைக்கடைக்கு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மசாலாலாம் அரைச்சி செய்கிறதுக்கு டைமே இல்லை. இங்கேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் தம்பி விடணுங்கிறனால எல்லாமே பவுடர் போட்டு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். சில்லிக்குமே என்ன பண்ணியிருந்தேன்னா ஜேபி சில்லி பவுடர் வாங்கிட்டு கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி அப்படியே பரட்டி வச்சுட்டேன். தண்ணி ஊற்றாமல் சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே பரட்டினீங்கனாலே நல்லா மசாலா பிடிச்சிக்கும். இது பண்ணதுக்கப்புறமா இது இப்போ கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது வந்து நல்லா மசாலா இறங்கட்டும்னு விட்டாச்சுங்க. ஏன் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக செஞ்சேன்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எந்திரிச்சதே செம லேட்டு. ஒரு 10 o'clock போல் தான் வந்து எந்திரிச்சோம். பிகாஸ் அதுக்கு முந்தின நாள் ட்ராவலு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு வந்து அசதியாக இருந்துச்சுங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் தூங்கிட்டோம். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சோடனே கடகடன் குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. செஞ்சோடனே வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்தாச்சு. பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடடா நம்ம வந்து மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றப்ப தான் வீடியோ எடுத்திருந்தேங்க. அதனால தான் சிக்கன் வந்து காலியாக இருக்குது. எனக்கு அளவாக வந்து சில்லியுமே நான் பொரிச்சுக்கிட்டு இருந்தேன் சைடில். அம்மாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா காலையில் தோசைக்கு வச்ச தக்காளி குழம்பு இருந்துச்சு, கூடயே அம்மா கொஞ்சம் கீரையும் செஞ்சுக்கிட்டாங்க. எக்கு வந்து செஞ்சிருந்தேன். 2 பேருமே எக்கு சாப்பிடல. நான் மட்டும் கொஞ்சம் எக்கு சில்லி தென் வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே பேக் பண்ணி வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் காரில் எடுத்து வச்சாச்சு. 1 வீக்காக நாங்கள் வந்து வெளியூர் போயிருந்ததுனால கார் துடைக்காமல் அவ்வளோ குப்பையாக இருந்துச்சு. அந்த இலையெல்லாம் விழுந்து பூவெல்லாம் விழுந்து இருந்துச்சு. ஸோ கீழே போய் தான் காரெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு
தம்பியோட லக்கேஜ் எல்லாம் இங்கே பேக் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து காருக்குள்ளே டம்ப் பண்ணி நான் அம்மா 2 பேரும் சேர்ந்து கிளம்பணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. மேபி அங்கே நல்லா ஹீட்டாக இருந்துட்டு கோயம்புத்தூர் வந்தோடனே லைட்டாக மழை ட்ரெஸ்லிங் இருக்கனால எனக்கு இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஓவர் ஆனது எனக்கு செட் ஆகலை. லைட்டாக ஃபீவரிஷாகவுமே இருக்குது. நிறைய வேலை என்னால் செய்ய முடியலைங்க. அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. பாப்பா தம்பி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் திங்ஸ் ஒன்றுனா அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க நான் வந்து வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. தம்பி வந்து இந்த டைம் போகிறப்போ ஹாப்பியாக தான் போனார். இல்லாட்டி லாஸ்ட் டைம் எல்லாம் வந்துட்டு ஹாஸ்டல் போகிறதுனாலே ஃபேஸை வந்து ஒரு மாதிரி டல்லாக வச்சுப்பான். இது வேண்டாம் அது வேண்டாம், எது கேட்டாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிகிட்டே வருவான். பட் இந்த தடவை எல்லாமே வந்துட்டு நார்மலாக எப்போ போல் பேசிட்டு போனோம். தென் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து அடிக்கடி வரமாட்டேம்மா, பர்த்டேக்கு மட்டும் நான் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க மாஸ்டர் கிட்டே சொல்லிட்டு வந்தவங்க, பர்த்டேக்கு மட்டும் நாங்கள் கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் லெட்டருமே கொடுத்துட்டு வந்திருந்தோம். ஏன்னா 10ங்கிறதுனால இந்த இயர் லீவே கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் உள்ளே விட்டோன்னே சொன்ன ஃபஸ்ட்டு கண்டிஷனே அதாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அடிக்கடி வந்து பார்க்க வரக்கூடாது, அவனுக்கு மார்க்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராமல் இருக்கணும், நீங்கள் வந்தீங்கன்னா ஹோம் சிக் ஆயிடுவாப்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலை பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மசியில் நிறுத்தி கொஞ்சம் பேசிக் திங்ஸ், சளி பிடிச்சா தென் ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி, ஏன்னா சடனாக நம்ம 2 months வீட்டில் இருந்துட்டு ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போகிறோம், அந்த ஃபுட்டு இதாகலாம், ஹோம் சிக் ஆகும், இது மாதிரி ஆகுச்சுன்னா இமீடியட்டாக வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கோத்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வேணுங்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க. இது வந்து பொள்ளாச்சியில் தான் வாங்கியிருந்தோம். தென் இங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டோங்க. உடுமல்பேட் ரீச் ஆகிறப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 7:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்போ தம்பி சொன்னார், அம்மா எங்களுக்கு வந்து அங்கே டைனிங் முடிஞ்சிருக்கும், நம்ம சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு. இதுக்கிடையில் நானும் அவனும் விளையாண்டு கிளிப்பை உடச்சி போட்டோங்க. தென் தம்பி மட்டும்தான் அப்போ சாப்பிட்டாரு. 7:30க்கு எங்களுக்கு பசி இல்லை, வீட்டிலேருந்து அப்போ தான் சாப்பிட்டு கிளம்பணுங்கிறனால எங்களுக்கு பசிக்கல. பட் தம்பிக்கு அங்கே வந்து இதில் வந்து ஹாஸ்டலில் வந்து ஃபுட் இருக்காதுங்கிறதுனால நாங்கள் இங்கே சாப்பிட வச்சு கூப்பிட்டு போனோம். அவர் வந்து வெறும் கொத்து பரோட்டா, தென் சூப்பு, ஏதோ ஒரு ஃப்ரை சொல்லியிருந்தாருங்க. நான் மட்டன் ஃப்ரையோ சிக்கன் ஃப்ரையோ ஏதோ ஒன்று அடிஷ்னலாக சொல்லி சாப்பிட்டா, வேறு எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. தென் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் அம்மாவும் வந்து காலையன் சோடா இருக்குது இல்லைங்களா, இது வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் சும்மாவே உட்காந்துருக்குதுன்னு சொல்லிட்டு காலையன் சோடா வாங்கி ஆளுக்கு ஒரு சோடா குடித்தோம். வெளியே வந்தோடனே பலாப்பழம் வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பலாப்பழத்தை பார்த்தோன்னே, அம்மா நீ வண்டி ஓட்டு, நான் சாப்பிட்டு வரேன்னு இடம் மாற்றியாச்சுங்க. அம்மா ட்ரைவ் பண்ணாங்க, நான் பலாப்பழம் சாப்பிட்டு வந்தேன். தென் ஹாஸ்டல் போனோடனே தம்பிக்கு வந்துட்டு எல்லா திங்ஸும் எடுத்து கீழே வச்சோம். எப்போவுமே நாங்கள் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு ரிட்டன் வருவாங்க. பட் இந்த தடவை எங்களை உள்ளே விடலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இங்கே வச்சுருங்க, பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு 5 minutesல எல்லா லக்கேஜையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் நினச்சேன், எப்படி இவ்வளோ திங்ஸ் இவன் ஒத்தையாக மேலே கொண்டு போவானேன்னு நான் சங்கடமாக யோசித்தேன். பட் பசங்க அதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. இவனை பார்த்தோன்னே எல்லாம் வந்து, டே மயிலா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பசங்க தான் வந்தாங்கங்க. வந்து திரும்பி பார்க்குறக்குள்ளே கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க. தென் எல்லாருமே சொன்னாங்க, ஆண்டி இங்கே ஜாலியாக தான் இருக்கோம், நாங்கள் படிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க ஆண்டி, நீங்கள் மகிழன் பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் பெரிய பசங்க மாதிரி பேசினாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்குறப்போ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. தென் அங்கே விட்டுட்டு கிளம்புறப்பவே டைம் பார்த்துட்டிங்கன்னா 8:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து பொள்ளாச்சி வந்து ரீச் ஆகிறப்போ சாரிங்க 7:45 என்னமோ இருந்துச்சு. தென் பொள்ளாச்சி ரீச் ஆகிறப்போ 9 கிட்ட ஆகிடுச்சு. நானும் அம்மாவுமே சாப்பிட்டு போயிடலாம், இனி இங்கேருந்து 1 hour ட்ராவலுங்கிறப்போ 10 o'clock ஆகிடும், போய் சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் பாப்பா, நம்ம எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அம்மா வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய கௌரி கிருஷ்ணா ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். அம்மா வந்து இட்லி சாப்பிட்டாங்க, நான் வந்து இடியாப்பமும் தென் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு தோசை வாங்கினாங்க அம்மா. அப்போவே நான் சொன்னேன், நீங்கள் சாப்பிட மாட்டீங்கம்மானா, இல்லை நான் சாப்பிட்ருவேன்னு வாங்கிட்டு சாப்பிட முடியாமல் பாதி எடுத்து எனக்கு வச்சுட்டாங்க. சரி அதையும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு எப்போ போல் ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து திருப்பி வண்டி எடுத்துட்டோங்க. வீடு வந்து சேர்றப்போ 10:05 ஆகிடுச்சு. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, அம்மா வந்து வண்டிக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொன்னால், எப்போ பாரு வண்டிக்குள்ளே ஒரு நேஷ்னல் ஃப்ளாகை வச்சுட்டு சுற்றுறதுங்க, நாட்டு மேலே அவ்வளோ பற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் சிரிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, பாப்பா எப்போவுமே நான் வெளியே போயிட்டு வந்தால் வந்தோன்னே எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அவளுக்கு பிடிச்ச நகைப்பழமுமே வாங்கிட்டு வந்துடணும். லேட் நைட் வந்ததுனால வந்தோடனே லைட்டாக வந்து நைட்டை ஸ்கின் கேர் மட்டும் முடிச்சுட்டு படுத்தாச்சுங்க. இனியுமே வீடு பார்த்திங்கன்னா குப்பையாக தான் இருக்குது. நாளைக்கு வந்து க்ளீனிங் வீடியோ வந்து வருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.